Hello students, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Let capital A is equal to set of all 1, 2, 3, 7 and B is equal to set of all 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு செட்டு கொடுத்துட்டு இதில் எந்த ரிலேஷன் வந்து A to Bன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது 4ல் எது வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, கிவன் போட்டுக்கிறோம். கேபிட்டல் A is equal to set of all 1, 2, 3, 7 and B is equal to 3, 0, minus 1, 7. இது வந்து செட்டு A, இது செட்டு B. இது ரெண்டையும் நம்ம இப்போது ஆரோ டயக்ராமில் போட்டிருக்கோம். இது டொமைன், இது கோ டொமைன். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? R1 is equal to set of all ஆர்டர் பேர் 2, 1 ஆர்டர் பேர் 7, 1. இந்த ரிலேஷன் வந்து இது வந்து ரிலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு டொமைனில் 2 இருக்குது, கோ டொமைனில் 1 இருக்குது. ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள், இங்கே டொமைனில் 2 இருக்குது. அடுத்து கோ டொமைனுக்கு ரெண்டாவது 1 கொடுத்துருக்காங்க. கோ டொமைனில் இங்கே 1 கிடையாது, -1 தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆர்டர் பேர் தப்புனாலும் இது வந்து ரிலேஷன் கிடையாது. சரியா? ஸோ அதாவது 2 வந்து டொமைனில் இருக்குது, பட் இந்த 1 வந்து கோ டொமைனில் இல்லை, அதனால் இது வந்து ரிலேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா R2 is equal to set of all -1, 1. ஸோ -1 டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். -1 டொமைனில் கிடையாது, ஸோ இதுவும் ரிலேஷன் கிடையாது. ஓகேயா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். R3 is equal to 2, -1, 7, 7, 1, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ 2, -1 எடுத்துக்கிட்டோம்னா 2 வந்து டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது. அடுத்தது -1 வந்து கோ டொமைனில் இருக்குது. ஸோ 2க்கும் 1க்கும் ரிலேஷன் இருக்குது, மேப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக் பண்ணுங்கள், டொமைனில் 7, கோ டொமைனில் 7. ஸோ டொமைனில் 7 இருக்குது, கோ டொமைனில் 7 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் மேப்பிங் போடலாம். அடுத்தது டொமைனில் 1, கோ டொமைனில் 3. ஸோ டொமைனில் 1 இருக்குது, கோ டொமைனில் 3 இருக்குது. ஓகேயா? இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று மேப் ஆகுது, 3 ஆர்டர் பேரும். அதனால் இது வந்து ரிலேஷன். இப்போ அடுத்தது எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். R4 ஃபோர்த்து சப்டிவிஷன். 7, -1 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இங்கே இருக்குது, -1 இருக்குது. இதுக்கும் பேர் பண்ணலாம், மேப்பிங் பண்ணலாம். அடுத்தது 0, 3. இதில் வந்து 0 கொடுத்துருக்காங்க டொமைனில், பட் 0 கிடையாது. ஸோ அதனால் இதுவும் ரிலேஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் தான் ரிலேஷன். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். லெட் கேபிட்டல் A is equal to set of all 1, 2, 3 up to etc. up to 45 and capital R be the relation defined as E square of on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. ஓகே, கிவன் போட்டுக்கிட்டோம். கேபிட்டல் A is equal to set of all 1, 2, 3 etc. up to 45. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the relation capital R is defined as E square of on A. அதாவது செட்டு கொடுத்துட்டாங்க. இதோட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா E square of on A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டோம்னா இது வந்து டொமைனில் இருக்கும் இல்லையா? ஸோ இதோட கோ டொமைனில் இதோட பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ஆஃபாக இருக்கும். அதாவது 1னா 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ 1லேருந்து 1க்கு மேப் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2 எடுத்துக்கோங்களேன். 2வோட ஸ்கொயர் ஆஃப் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4 வரும். ஸோ அந்த 2 வந்து எதோட மேப் ஆகிருக்கும்? கோ டொமைனில் 4ஓட மேப் ஆகிருக்கும். அடுத்து 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9 வரும் இல்லையா? ஸோ 3 வந்து எதோட மேப் ஆகிருக்கும்? 9ஓட மேப் ஆகிருக்கும். புரிஞ்சா? 1 வந்து 1ஓட மேப் ஆகிருக்கும், 2 வந்து 4ஓட 2 ஸ்கொயர் 4ஓட மேப் ஆகிருக்கும், 3னா 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9ஓட மேப் ஆகிருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ரைட் கேபிட்டல் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ரிலேஷன் ஆர் எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டெஃபினிஷனில் படிச்சிருப்போம். ஏ கிராஸ் ஏயோட அதாவது கேபிட்டல் ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏயாக இருக்கும். சரியா? அது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து சப்செட் ஆஃப் ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே புக்கில் படிச்சிருக்கோம். அப்போது ரிலேஷன் கேபிட்டல் ஆர் எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் இருக்குது? 1 இருக்குது. ரிலேஷனாலே ஆர்டர் பேர் எழுதுவோம். ஸோ 1 போட்டாச்சு, இதனோட ஸ்கொயர் ஆஃப், ஏன்னா ரிலேஷன் வந்து ஸ்கொயர் ஆஃபில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் என்ன? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போட்டோம். 2 அடுத்து ஸ்கொயர் ஆஃப்ங்கன்னா 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4 வரும். அடுத்தது 3 ஸ்கொயர் 9 வரும். அடுத்தது 4 ஸ்கொயர் 16. அடுத்தது 5 ஸ்கொயர் 25.
அடுத்தது 6 ஸ்கொயர் வந்து என்ன வரும் 36. அடுத்தது இங்கே போடுறேன். அடுத்தது வந்து 7 வரும். பட் 7 ஸ்கொயர் என்ன வரும் 49 வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் இ ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏல பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் தான் எலிமெண்ட்ஸே இருக்குது, 45 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு கிடச்சிருக்குது அடுத்த ஆர்டர் பேர் வந்து 7,49 வரும். பட் அந்த 49 வந்து இங்கே கிடையாது இல்லையா, ஸோ அந்த பேர் வந்து இங்கே வராது. இன்னும் அது புரியலன்னா உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது புரியல அப்படின்னா அடுத்து இதை பாருங்கள். இது வந்து நான் ஆரோ டயக்ராம் போட்டிருக்கேன். ஏக்கும் அது வந்து ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க புக்லேயே இல்லையா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கார்டீஷியன் ப்ராடக்ட் அதாவது டொமைன் கோடொமைன் என்னவா இருக்குன்னா, டொமைன் வந்து ஏயாவும் கோடொமைனும் ஏயாவும் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வச்சு எழுதி பாருங்கள். 1,1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கும் மேப் ஆகும். அடுத்தது 2,4 கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கும் இங்கே உள்ள 4க்கும் மேப் ஆகும். இதில் எதுக்குமே மேப் ஆகாது. ஓகேயா. அடுத்தது 3,9. ஸோ 3க்கும் 9க்கும் மேப் ஆகும். அடுத்து 4,16. ஸோ 4க்கும் 16க்கும் மேப் ஆகும். அடுத்து 5,25. ஸோ 5க்கும் கீழே இருக்குது 25. எல்லாமே இங்கே வரிசையாக, அதாவது இங்கே வந்து 45 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இங்கே எப்படி ஏல 45 வரைக்கும் 1லேருந்து 45 வரைக்கும் நம்பர்ஸ் வரும், அதே மாதிரி இங்கேயும் 45 வரைக்கும் நம்பர்ஸ் வரும். எல்லாம் எழுத முடியாங்கிறனால நான் இடையில டாட்டாக போட்டிருக்கேன். ஸோ அடுத்து 5னா 25 வரும். அடுத்தது 6க்கு வந்து 36 வரும். 6லேருந்து 36க்கு மேப் ஆகும். அடுத்து நீங்கள் 7 போட்டிங்கன்னா இங்கே 49. 7 ஸ்கொயர் என்ன வரும் 49 வரும். ஆனால் 49 இங்கே இருக்குமா, இருக்காது. ஏங்கிற செட் வந்து 45 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேயா. அதனால அடுத்த ஆர்டர் பேர் வராது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ புரியுதா எதனால ஸ்டாப் பண்ணுறோன்னு? ஓகே, ரிலேஷன் கேபிட்டல் ஆர் எழுத சொன்னாங்க, எழுதியாச்சு. அடுத்தது டு ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் ஆஃப் ஆர் எழுதுவோம். டொமைன் ஆஃப் கேபிட்டல் ஆர். டொமைனா என்ன, இந்த ரிலேஷன் செட் ஆர் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷனில் ஃபர்ஸ்ட் வர்றதான் டொமைன். ஸோ என்னென்ன வரும் 1 2 3 4 5 6 வரும். அது அப்படியே எழுதிக்குள்ள தான் செட்டுக்குள்ள. டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ரேஞ்ச்னா என்னது, இதோட பேர் என்னென்னவோ அதுதான் ரேஞ்ச். அதாவது 1 4 9 16 25 36 இதான் ரேஞ்ச். ஸோ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 4 9 16 25 36. அவ்வளோதான், சம் ஃபினிஷ். ஓகேயா, புரிஞ்சாமா? ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். A relation capital R is given by the set of all order per x comma y such that y is equal to x plus 3 where x belongs to 0 1 2 3 4 5. Determine its domain and range. இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம். அந்த அதே பேஜ்லேயே புக்கில் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். ரோஸ்டர் ஃபார்ம்னா அப்படியே ஆர்டர் பேர்லேயே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 5,3 இந்த மாதிரி நம்பர்ஸோடு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஆர்டர் பேர் ஜஸ்ட் எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்து எக்ஸ் இப்படி இருக்கும், ஒய் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. ஓகே, இப்போ கிவன் எழுதியாச்சு. கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் கொடுத்துருக்கேன் எழுதியாச்சு. ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனும் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செட்டுக்குள்ளே ஆர்டர் பேரில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வர்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைனில் வரும், செகண்ட் வர்றது ரேஞ்சில் வரும். அவ்வளோதான், அதுதான் கண்டுபிடிக்கணும். அது வந்து நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் கேபிட்டல் ஆர் ரிலேஷனாலே என்ன வரும், ஆர்டர் பேரில் தான் வரும். ஸோ ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுக்குள்ளே மொத்தம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டாலே அதிலிருந்து டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகேயா. இதில் உள்ளது வந்து எக்ஸ் கமா ஒய்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு கொடுக்கலாம், அதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 0லேருந்து 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு 0 substitute x is equal to 0 in equation 1. equation 1 என்ன, y is equal to x plus 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 substitute பண்ணுறோம் ப்ளஸ் 3. ஆன்சர் என்ன வரும், 3 வரும். ஸோ ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய், ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோமா. இப்போ 0 கமா ஒய்க்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு, 3. இது ஃபஸ்ட் ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா. அடுத்து இதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன் 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் என்ன வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 1 + 3
is equal to 4. So order pair x comma y is equal to xக்கு பதிலாக இங்கே 1 போட்டிருக்கோம். ஸோ 1 கமா கிடைச்சது வந்து 4. ஓகேயா? அடுத்தது x is equal to 2 up to 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x equal to 4 y is equal to xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். டைரெக்டாக நான் போட்டுறேன். 2 plus 3 is equal to 5. ஸோ ஆர்டர் பேர் x comma y is equal to 2 comma 5. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ, அடுத்து ஒய்யோட வேல்யூ. அதுக்கப்புறம் x is equal to 3. So y is equal to 3 plus 3 which is equal to 6. So order pair x comma y is equal to x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 6. அடுத்தது x is equal to 4. So y is equal to 4 plus 3 which is equal to 7. So order pair x comma y is equal to x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 7. அடுத்து x is equal to 5. So y is equal to xக்கு பதிலாக 5 plus 3 which is equal to 8. So order pair x comma y is equal to xக்கு பதிலாக 5, yக்கு பதிலாக 8. ஓகேயா? இப்போ கிடச்சிருக்க இந்த ஆர்டர் பேர்ஸ் தான் என்னது நமக்கு ரிலேஷன். அந்த ரிலேஷனை தான் நமக்கு சம்மில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் என்னென்ன கிடச்சிருக்கு? ஆர்டர் பேர் 0,3, அடுத்து 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8. ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர்ற எலிமெண்ட்ஸ் தான் டொமைன். ஸோ டொமைன் ஆஃப் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆரோட டொமைன் என்னென்ன அப்படின்னா செட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். 0, 1, 2, 3, 4, 5 அதாவது எக்ஸோட எலிமெண்ட். சரியா? அடுத்தது ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரேஞ்சு நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும் டொமைனில். அப்படி இருந்தால் தான் அது ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். ப்ரீ இமேஜ் இருக்கிறனால தான் அதை வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுத முடியுது. அதனால நீங்கள் தனியாக டயக்ராம் வரைஞ்சி, ஆரோ டயக்ராம் வரைஞ்சி அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர் பேரில் எழுத முடிஞ்சாலே அந்த ஒவ்வொரு ஆர்டர் பேர்லேயே வர செகண்ட் எலிமெண்ட் வந்து ரேஞ்சுன்னு சொல்லிடலாம். ஓகேயா? ஸோ இதில் வர செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் ரேஞ்சு. அப்போ என்ன வரும்? 3, 4, 5, 6, 7, 8 அவ்வளோதான். இதான் ரேஞ்ச். ஓகேயா? Okay students, please subscribe my channel and we will meet in the next video.